பொறுமையின் எல்லை. தன்னை விடாது தோண்டுபவர்களையும் பாதுகாக்கும் நிலம் போல நம்மை இகழ்பவர்களையும் பொறுத்து கொள்வதே சிறந்த பண்பு. மக்கள் இன்புற வாழ்வதற்கு ஏற்ற வகையில் அமைந்தது இப்புவி கிரகமே. வளமான நிலப்பரப்பு எல்லா உயிரினங்களுக்கும் தேவையான உணவும் அளிக்கிறது. ஆனால் சுயநலம் மிக்க மனிதர்களோ செயற்கை உரங்களை போட்டு இந்நிலத்தின் வளத்தை கெடுக்கிறார்கள். நிலத்தின் அடியில் உள்ள கனிம வளத்தை தோண்டி சுரங்கங்கள் அமைக்கிறார்கள். பெட்ரோல், எரிவாயு இருப்பதாக சொல்லி எங்கு பார்த்தாலும் கிணறுகள் தோண்டியுள்ளார்கள். இயற்கையாக அமைந்த ஆறு, குளம், ஏரி ஆகியவற்றை பாதுகாக்காமல் தண்ணீர் வேண்டி ஆழ்துளை கிணறுகள் தோண்டுகிறார்கள். இவ்வளவு பொறுப்பற்ற தகாத செயல்களுக்கும் மனிதர்களை தாங்கி நிற்கிறேன் அல்லவா? ஒவ்வொரு நாளும் நான் என்னையே சுற்றி கொண்டு வரும் வேகத்தை சிறிது அதிகப்படுத்தினால் அனைவரையும் தூக்கி வீசி விடுவேன். ஆனால் நான் பொறுமை காக்கிறேன். அதனால்தான் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற பழமொழி உள்ளது என்று நிலம் தன் கருத்தை வெளியிடுகிறது. ஆகவே நாமும் நம்மை எவரேனும் அவதூறாக பேசினாலோ இகழ்ந்தாலோ பொறுமை காப்பது சிறப்பு என்பது வள்ளுவரின் கருத்து. பொறையுடைமை அதிகாரத்தில் இக்கருத்தை அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என எடுத்துரைக்கிறார்.